கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதத்தண்டையிலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய மற்றொரு வேலைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவனுடைய திரு சமூகம் நம்மை ஆட்கொள்ளவும், பரிசுத்த ஆவியானவர் இந்த தியானத்தில் நம்மை வழிநடத்தவும், நம்முடைய சுரங்களை தாழ்த்தி சற்று நேரம் ஆவியின் ஆட்கொள்ளுதலுக்காக காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நானும் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான வேலையிலும் உம்முடைய சப்தம் இந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளங்களை தட்டும்படியாகவும் எழுப்பும்படியாகவும், உடைய திருவசனங்களை கொண்டு தேவரீர் நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியாகவும், உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளங்களில் பேச எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக உடைய பாத்திரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். சகரியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட 8 தரிசனங்களில் ஒரு விசேஷமான தரிசனத்தை சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 5 வரைக்கும் நாம் காண்கின்றோம். இது சகரியா கண்ட 3வது தரிசனம். எருசலேமையும் அதனுடைய அலங்கத்தையும் சுவரையும் எடுப்பித்து கட்டும்படியாக அதனுடைய நீளம் அகலம் அளக்கப்படும்படியாக ஒரு தூதன் வருகின்றான். அவன் தன்னுடைய செயலை செய்வதற்கு முன்பதாக மற்றொரு தூதனை கொண்டு சகரியாவிடத்தில் தேவன் பேசி முன்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தூதனை, எருசலேமை அளக்கும்படியாக செல்லக்கூடிய அந்த தூதனை, எருசலேமை சுற்றிலும் கட்டி எழுப்பப்படும்படியாக ஒரு மதிலை, ஒரு எல்லையை காணும்படியாக செல்லக்கூடிய அந்த தூதனை தேவன் சகரியாவிடத்தில் சொல்லி அவனை நிறுத்தும்படியாக கூறினார். தேவனுடைய திட்டம் வேறாக இருக்கின்றது என்பதை முதல் தூதனுக்கு 2ஆம் தூதன் சகரியா மூலம் சொல்லப்படுகின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, எருசலேமை குறித்து வேதத்தில் சுமார் 800 இடங்களில் பேசப்படுகின்றது. as a city of God, தேவனுடைய நகரம் என்று சொல்லும் வண்ணமாக 800 இடங்களில் இந்த எருசலேமை குறித்து வேதம் பேசுகின்றது. முதலாக ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் ஆபிரகாமிற்கு தசமபாகம் செலுத்தினான். அவனை குறித்து சொல்லும் பொழுது, மெல்கிசேதேக் was the king of Salem and the priest of God. மெல்கிசேதேக்கு செலேம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு ராஜாவாக இருந்தான். மெல்கிசேதேக்கின் காலத்தில் செலேம் என்று சொல்லக்கூடிய அந்த பதம் யோசுவாவின் நாட்களில், யோசுவாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் முதல் முறையாக எருசலேம் என்று அழைக்கப்பட்டது. Jerusalem is one of the world's oldest cities with history of spanning over 5,000 years. உலகின் பழமை வாய்ந்த
5000 வருடங்களை சுழற்சியில் கண்ட ஒரு பழமை வாய்ந்த நகரம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த எருசலேம் நகரம் கிறிஸ்துவுக்கு முன்பாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உதயம் ஆயிற்று. எருசலேம் நகரம் எவ்வளவு தூரத்திற்கு பிரசித்தி பெற்றது, வேதத்தில் முக்கியமானது என்று பார்க்கும் பொழுது, it was destroyed twice, besieged 23 times, attacked 52 times, captured and recaptured 44 times. இந்த எருசலேம் நகரமானது 2 முறை அழிவுக்கு ஏதுவாகவும் 23 முறை முற்றுகைக்கு ஏதுவாகவும் 52 முறை தாக்குதலுக்கு உட்பட்டதாகவும் 44 முறை அது பிடிக்கப்பட்டும் மறுபடியும் பிரிக்கப்பட்டதுமாக அந்த நகரம் இருந்தது. இந்த மாநகரத்தினுடைய முக்கியத்துவம் எப்பொழுது துவங்கியது என்றால், தாவீது அரசன் இந்த நகரை முற்றுகையிட்டு தன்னுடைய ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு அதை தலைநகராக அவன் மாற்றினான். கிறிஸ்துவுக்கு முன் 1000 வருஷங்களுக்கு முன்பதாக. It was made major religious center by Solomon, King Solomon. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் 950 BC-யில் அவன் கட்டி எழுப்பிய அந்த ஆலயத்தின் நிமித்தமாக அது மேஜர் ரிலிஜியஸ் சென்டர், பிரதானமான ஒரு மத சார்புடைய ஒன்றாக அது மாறிற்று. இஸ்ரேல் ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்ட பொழுது இந்த எருசலேம் பட்டணம் பிரிக்கப்பட்ட 2 கோத்திரத்தாருக்கென்று பிரிக்கப்பட்ட அந்த யூத ராஜ்யத்தில் அது அமைந்து போயிற்று. அதற்கு அது தலைநகராக மாறியது. தேவனுக்கு பிரியமில்லாமல் யூதா ராஜ்யத்தில் இருந்த மக்கள் தொடர்ந்து அவருக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் தேவன் அவர்களை என்ன செய்தார்? எதிரியின் கரத்தில், அந்நிய நுகத்தில், அந்நிய அரசனுடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். எப்பொழுது 586 கிறிஸ்துவுக்கு முன்பதாக 586வது வருஷம் தேவனுக்கு பிரியமான பாபிலோனியர்கள் அந்த பிரசித்தி பெற்ற நகரத்தை முற்றுகையிட்டு நிர்மூலமாக்கி எருசலேம் பட்டணத்தை அவர்கள் அக்கினிக்கிரையாக்கி போட்டார்கள். அதற்கு பிறகாக சரித்திரத்தை நாம் சற்று நிதானத்தோடு பார்ப்போம் என்றால், பெருசியர்கள் பாபிலோனை 539 மேற்கொண்ட பொழுது சைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் மூலமாக, எஸ்ராவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் சொல்லு, அந்த தீர்க்கனுடைய நாட்களில் அவர்களை எருசலேமையும் அதனுடைய அலங்கத்தையும் கட்டும்படியாக இந்த சைரஸ் 515 அதற்கான ஒரு தாக்கீதை கட்டளையை அவன் பிறப்பிக்கின்றான். அவனை குறித்து ஏசாயா பேசும்பொழுது 45வது அதிகாரம் வசனம் 13 நான் நீதியின்படி அவனை எழுப்பி அவனுடைய வழிகளை எல்லாம் நான் செம்மைப்படுத்துவேன். யார் கூறுவது? தேவன் கூறுகிறார். அவர் என் நகரத்தை கட்டுவான், சிறைப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய ஜனங்களை அவன் கிரயம் மற்றும் பரிதானம் எதுவும் இல்லாமல்
அவர்களை விடுதலையாக்குவான். 539 சைரஸினால் அனுப்பப்பட்டவர்கள் எருசலேமையும் அதனுடைய அலங்கத்தையும் கட்டுப்படியாக படிக்கப்பட்ட அந்த நாட்களில் தான் இந்த சகரியாவின் புத்தகத்தில் நாம் காணக்கூடிய இந்த 3வது தரிசனத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 1-5 வரைக்கும் என்ன சொல்லுகின்றது இந்த தரிசனம்? வசனம் 1. என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கையில் இதோ தன்னுடைய கையிலே அளவு நூலை பிடித்திருந்த ஒரு புருஷனை நான் கண்டேன். அவரிடத்தில் நீ எவ்விடத்திற்கு போகிறீர் என்று நான் கேட்ட பொழுது அதற்கு அவர் எருசலேமின் அகலம் நீளம் எவ்வளவு என்று அறியும்படியாக அதை நான் அளக்கும்படியாக சென்று கொண்டிருக்கின்றேன் என்றார். இந்த நீள அளவை என்பது எருசலேம் பட்டணத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவதற்கான ஒரு திட்டத்தை அது கூறுகின்றது. வேதாகம நாட்களில் தூதர்கள் தோன்றுவார்கள், பரத்தினுடைய செய்திகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். பரத்தினுடைய செய்திகளை யாருக்கு கொண்டு வர வேண்டுமோ அவர்களிடத்தில் கொடுத்து, அது மாத்திரமல்லாமல் அதற்கான விளக்கத்தையும் பல இடங்களில் அவர்கள் கொடுத்து சொல்வார்கள். இங்கு ஒரு தூதன் தான் எதற்காக வந்தேன் என்பதை அவனுக்கு விளக்கி கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் எருசலேமை சுற்றிலும் அலங்கத்தை, மதலை, சுவரை நாங்கள் எழுப்புவதற்காக, அதனுடைய எல்லையை நாங்கள் கணிப்பதற்காக நான் அளவு நூலோடு வந்திருக்கின்றேன், அதனுடைய நீள அகலத்தை நான் கணக்கிடுவதற்காக என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, எருசலேம் பட்டணம் எடுப்பித்து கட்டப்படுவதில் அவசியத்தை குறித்தும் அதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நில அளவை குறித்தும் அவன் பேசுகின்றான். பொதுவாக இந்த நிலங்கள் அளக்கப்படுவது என்பது நிலத்தின் எல்லையை, எவ்வளவு தூரத்திற்கு அவர்களுக்கு சொந்தமாக அந்த பூமி காணப்படுகின்றதோ அதை தெரிந்து கொள்வதற்கு, எல்லைகளை நிர்ணயிப்பது. இரண்டாவதாக பட்டணத்தினுடைய அந்த விஸ்தாரத்தை உறுதி செய்வதற்கு. நிலம் அளக்கப்படுகின்றது, அந்த நிலத்திற்கு சொந்தக்காரருடைய அந்த நிலத்தின் அளவை அந்த எல்லையிலிருந்து தெரிந்து கொள்வதற்கு, பட்டணத்தின் விஸ்தாரத்தை, எவ்வளவு தூரத்திற்கு அந்த பட்டணம் வியாபித்து இருக்கின்றது என்பதை கண்டு கொள்வதற்கு, அளக்கப்பட்ட எல்லைக்குள்ளாக கட்டப்பட வேண்டிய பட்டணத்தை தீர்மானிப்பதற்கு. தாவீதும் சாலமோனும் தங்கள் பங்குக்கு எருசலேமை அவர்கள் கட்டினார்கள். எவ்வாறு தாவீது எருசலேம் பட்டணத்தை கட்டினான் என்று 1 நாளாகமத்தின் புத்தகம் வசனம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் அதை காண்கின்றோம். சாலமோன் அதை எப்படி கட்டினான் என்பதை குறித்து 1 ராஜாக்களின் புத்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். பழைய எருசலேம் எப்படி இருந்துச்சு என்ன அந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை சற்று புரட்டி பார்க்கும் பொழுது, அதனுடைய நீளம் 4018 கிலோமீட்டர், 2.5 மைல் தூரம், அதனுடைய உயரம் 40 மீட்டர். அந்த சுவரின் நீளம், உயரம், அதனுடைய தடுமணம், திக்னஸ் 2.5 மீட்டர், 34 வாட்ச் டவர்ஸ்,
அது மேலிருந்து அந்த பட்டணத்தை பாதுகாக்கும்படியாக காவலர்கள் இருக்கக்கூடிய இடம் 34 7 பிரதான வாசல்கள் அந்த அலங்கத்தில் அல்லது சுவற்றில் அல்லது அந்த மதிலில் காணப்பட்டது என்று ஒரு ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் கூறுகின்றது. முதலாம் தூதன் அழிக்கப்பட்ட நிலையில் காணப்படக்கூடிய அலங்கத்தையும் அதனுடைய அளவையும் அவன் தன்னுடைய மனதில் கொண்டு இப்பொழுது இந்த சுவரை எடுப்பித்து கட்டும்படியாக கட்டளை பெற்றுக் கொண்டு வரக்கூடிய அந்த முதலாவது தூதன் அந்த அந்த அழிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட அலங்கத்தையும், சுவர் அழிக்கப்பட்ட நிலையில் எப்படி இருக்கின்றதோ அதை அவன் காணுகின்றான், அதனுடைய அளவை அவன் காணுகின்றான். அதை தன்னுடைய மனதில் வைத்து இரண்டாவதாக எருசலேமில் இருக்கக்கூடிய மக்களுடைய தொகை எவ்வளவு, அந்த மக்களுடைய தொகையிற்கு ஏற்றாற்போல் அதை சுற்றிலும் மதில்கள் எழுப்ப அளவை அவன் மேற்கொள்ளுகின்றான். அவன் அளவிடப் போகும் மதில்கள் எருசலேமை சார்ந்த யூத தேசத்தாருக்கு மாத்திரமே என்ற எண்ணத்தில் அவன் அந்த எல்லையை அளவிடும் வழியாக அவன் செல்லுகின்றான். அந்த மதில்கள் யாருக்கு இப்பொழுது பாதுகாப்பை அளிக்கப் போகின்றது? அந்த மதில்கள் அளிக்கக்கூடிய பாதுகாப்பு அவர்களுக்கு மாத்திரமே என்ற நிலையில் அவன் என்ன செய்கின்றான்? அந்த அளவை மேற்கொள்வதற்காக சொல்லுகின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, வசனம் 3 என்ன சொல்லுகின்றது? சகரியாவோடு பேசிக் கொண்டிருந்த அந்த தூதன் புறப்பட்ட பொழுது, இரண்டாவது தூதன் வந்துட்டான், the second angel. இந்த இரண்டாவது தூதன் அவரை சந்திக்கும்படியாக புறப்பட்டு வந்தான். இந்த முதல் தூதன் அளக்கும்படியாக எல்லாவற்றையும் விவரித்து அந்த சகரியாவிடத்தில் சொல்லிவிட்டு இப்போது தன்னுடைய வேலையை செய்யும்படியாக அவன் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு தூதன், வேறு தூதன் அவரை சந்திக்கும்படியாக புறப்பட்டு வந்தான். The second angel had a urgent message to declare before the measurement could be taken. அந்த அளவு முதலாவது தூதனால் எடுக்கப்படுவதற்கு முன்பதாக சடுதியாக அவரிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியோடு இரண்டாவது தூதன் இந்த சகரியாவை அணுகுகின்றான். தன்னுடைய கரத்தில அவன் ஒரு அவசர செய்தியை வைத்திருந்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் சகரியாவை நோக்கி 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீ ஓடி அதை அந்த தூதனிடமாக சொல். எதை சொல்ல வேண்டும்? தேவனுக்கு பிரியமானவர்களே, நீ நான் சொல்வதை அவனிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் you must first of all run. எவ்வளவு துரிதமாக நீ ஓடி எவ்வளவு சீக்கிரத்தில் அவனை சென்று சேர முடியுமோ அவ்வளவு துரிதமாக நீ அவனை சென்றடைய வேண்டும். இந்த ரன் என்ற வார்த்தை எபிரேய பதத்திற்கு ஆங்கிலத்தில் ரஷ், உடனே, சடீதியாக, immediately. அவனுடைய கரத்தில் இருந்ததும் மதில்களை கட்டுவதற்கான செய்திதான். எந்த செய்தியோடு எந்த பணிக்காக வந்தானோ அந்த முதலாவது தூதன் அதே செய்தியோடு தான் இந்த இரண்டாவது தூதனும் அது சம்பந்தமான செய்தியோடு தான் அவனும் வருகின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனுடைய கரத்தில் மதில்களை கட்டுப்படியான செய்தி இருந்தாலும் இந்த இரண்டாவது தூதன் என்ன சொல்லுகின்றான்? நீ ஓடி சென்று அவனை நிறுத்து. என்ன செய்தி?
தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சுவர்களை எடுப்பித்து கட்டுவதற்கு அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியாகிய அந்த அளவிடுவது இனி அவசியமில்லை. எருசலேம் பாழாய் கிடக்கின்றது. அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றறிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு முதல் தூதனிடத்தில் இரண்டாவது தூதன் என்ன சொல்லும்படியாக சொல்லுகின்றன என்றால், you go and tell him that the measurement is not necessary. இதை அளவிடுவதற்கான அவசியம் இல்லை. City with broken walls reveals that the people are defeated. The people are unsafe. The people are humiliated. இடிக்கப்பட்ட அந்த சுவரில் வாழக்கூடிய மனிதர்கள் தோல்வி அடைந்தவர்களாக, எந்த பாதுகாப்பு மற்றவர்களாக, மனதிலே மிகவும் பாரப்பட்டவர்களாக, வேதனைக்குட்பட்டவர்களாக காணப்படக்கூடிய அந்த நிலையில தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த எருசலேம் பாழாய் கிடக்கின்றது என்று பார்க்கக்கூடிய அந்த நிலையில, எருசலேமினுடைய சுவர்கள் சுட்டரிக்கப்பட்டு விட்டது என்ற நிலையை காணக்கூடிய அந்த நிலையில அவருடைய நிந்தையையும் அவர்களுடைய சிறுமையையும் அவர்கள் மனதில் ஆழத்தில் அடிகொண்டிருக்கக்கூடிய வேதனைகளையும் நீக்கும்படியாக நெகேமியா அங்கு வருகின்றான். நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்றது? எருசலேம் பாழாய் கிடக்கிறது, அதனுடைய வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, நமது சிறுமையும் நிந்தையும் நீக்கப்பட வேண்டும். And therefore, come, let us build together. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த முதல் தூதனானவன் அந்த மனிதரை எடுப்பித்து கட்டுவதற்கான அந்த அளவை அவன் மேற்கொள்வதற்கு அந்த அளவு எடுக்கக்கூடிய அந்த நூலை அவன் கரத்தில் பிடித்தவனாக வந்தான். He was talking about the physical walls. எருசலேமில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த அந்த மதில்களை பற்றி அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். மனிதன் தன்னுடைய சக மனிதனுக்கு பாராட்டக்கூடிய அந்த பாதுகாப்பை குறித்து, மனிதன் பாராட்டக்கூடிய பாதுகாப்பை குறித்து இங்கே நெகேமியா பேசிக் கொண்டிருக்கின்றான். இந்த போஸ்ட் எக்ஸலிக் பீரியட்ல அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வந்த அந்த நாட்களில் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்த நெகேமியா, மற்றொருவன் சகரியா. இந்த 2 பேரும் சமகாலம், ஏறக்குறைய 60 ஆண்டுகள் தான் அவர்களுக்கு வித்தியாசம், இடைவெளி இருந்துச்சு. The Zechariah was the restoration prophet of the early post-exilic period. The exilic periodல அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வந்த அந்த நாட்களில் துவக்கத்தில் இங்கு இந்த சகரியா இருந்தான். Nehemiah was the civil governor of the province of Judea. இந்த யூத ராஜ்யத்திற்கு ஓர் கவர்னராக யார் இருந்தது? இந்த நெகேமியா. அரசை சார்ந்தவன், அதிகாரி, மதில்களை எடுப்பித்து கட்டுப்படியாக பாரத்தோடு செயல்பட்ட ஒரு அரசு அதிகாரி.
அந்த அந்த மதில்களை கட்டுவதற்காக பெரிசிய மன்னனிடத்தில் அவன் உத்தரவை பெற்றது மாத்திரமல்ல, அதற்கான உபகரணங்களையும் பெற்று அவன் வருகின்றான். He was a governor focusing on rebuilding the walls of Jerusalem. எருசலேமினுடைய மதில்களை கட்டும்படியாக உத்தரவு பெற்றவனாக, அதற்கான உபகரணங்களை தன்னுடைய கரங்களில் ஏந்தியவனாக அவன் ஒரு அரசு அதிகாரியாக என்ன செய்கின்றான்? அங்கு வருகின்றான். இந்த சகரியா, he was a spiritual reconstruction planner. ஆவிக்குரிய நிலையில் எருசலேம் எப்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற சிந்தை உள்ளவனாக இந்த சகரியா அந்த காலத்தில், அதே காலத்தில் அவன் நடமாடிக்கொண்டிருந்தான். He had the prophetic visions of the future messianic kingdom. மேசியாவினால் கட்டி எழுப்பப்பட போகின்ற அந்த ராஜ்யத்தை குறித்து அவன் பிரசங்கித்தவனாக காணப்பட்டான். ஆவிக்குரிய அளவிலான தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான முயற்சியில் இந்த சகரியா ஈடுபட்டான். மேசியாவினால் கட்டி எழுப்பப்பட போகின்ற அந்த ராஜ்யத்தை குறித்து அவன் தீர்க்க தரிசனமாக உரைத்துக் கொண்டிருந்தான். இந்த நெகேமியா, he focused on physical wall. கட்டி எருசலேமை சுற்றிலும் எழுப்பப்பட வேண்டிய அந்த அலங்கத்தை, அந்த மதில்களை குறித்து அவன் பாரம் உள்ளவனாக இருந்தான். Security for God's people. 52 நாட்களில் எழுப்பப்பட வேண்டிய அந்த மதில்களை குறித்து திட்டம் வகுத்தவனாக அவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தான். Nehemiah played a governmental role as a civil governor of the provinces of Judea, as a man of God. தேவனுடைய மனுஷனாக, அரசு அதிகாரியாக அந்த யூத ராஜ்யத்தில் கட்டப்பட வேண்டிய எருசலேமினுடைய சுவர்களை கட்டி எழுப்புவதற்காக அவன் உத்தரவு பெற்றவனாக அவன் காணப்பட்டான். இந்த இருவருடைய படிகளும் தேவனால் அழைக்கப்பட்டு அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்டதுதான். நெகேமியா தேவன் பாராட்டக்கூடிய அந்த பிசிக்கல் செக்யூரிட்டி, ப்ரொவிஷன், டிவைன் லீடிங்கை குறித்து அவன் பேசுகின்றான். கட்டி எழுப்பப்பட வேண்டிய அந்த சுவற்றின் அவசியத்தை குறித்து அவன் பேசுகின்றான். அந்த அலங்கத்தின் நிமித்தமாக அலங்கத்தில் இருக்கக்கூடிய எருசலேம் பட்டணத்தாருக்கு கிடைக்கப்பட போகின்ற அந்த பாதுகாப்பை குறித்து அவன் பேசுகின்றான். தேவனுடைய வழிநடத்துதல் என்னவாக இருக்கும் இது கட்டப்பட்டால் என்பதை குறித்து அவன் அங்கு பேசுகின்றான். ஏற்ற நேரத்தில் தேவன் தன் பிள்ளைகளை சந்திக்கின்றார். அலங்கங்கள் தகர்க்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தின் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்பதனை அவன் நினைத்தவனாக, அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை, அவர்களுக்கு பாராட்ட வேண்டிய பராமரிப்பை, அவர்களுக்கு பாராட்ட வேண்டிய தேவனுடைய வழிநடத்துதலை சொல்லும்படியாக நெகேமியா பிரயாசப்படுகின்றான். அந்த முதல் தூதனை போன்று அவன் என்ன செய்றான்? எருசலேமை அளந்து அவன் எல்லைகளை நிர்ணயிக்கின்றான். அவர்களுக்கு பாராட்ட வேண்டிய அந்த பாதுகாப்பை அதன் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று அவன் மிகவும் சின்னமாக பிரயாசப்படுகின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, மதில்கள் கட்டப்படுவதனுடைய நோக்கம் என்ன? Why should the walls be built? முதலாவது, தங்களுடைய ஜனங்களை எதிரிகளுடைய கரத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும்.
மனித கரங்களுக்கு தப்பிவிப்பதற்காக, எந்த நாசமும் மோசமும் அவர்களுக்கு நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக கட்டப்படுவது தான் இந்த மதில்கள். To provide them the physical protection for the life and the property. ஏன் மதில்கள் கட்டப்படுகின்றது? தங்களை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு. எந்த நிலையிலெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தால் அந்நிய கரம் அவர்களை மேற்கொள்ளாமல் இருக்குமோ அந்த நிலையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பை குறித்து அது பேசுகின்றது. அவருடைய ஜீவனுக்கும் அவர்களை சார்ந்த சொத்துக்களுக்கும். இரண்டாம் தூதன், இந்த முதல் தூதன் மேற்கொள்ள இருக்கக்கூடிய மதில்கள் கட்டும் அந்த பணியை, அவன் அதற்காக எடுத்துக் கொள்ளக்கூடிய முயற்சி, அளக்கும் அந்த படியை நிறுத்தும்படியாக இந்த இரண்டாவது தூதன் வருகின்றான். உடனே சடுதியாக எவ்வளவு சீக்கிரத்தில் அவனை போய் நீ நிறுத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் நீ அவன் அளப்பதற்கு முன்பதாக, அவன் அந்த தீர்மானத்தை மேற்கொண்டு அதை அவன் சாத்தியமாக்கிக் கொள்வதற்கு முன்பதாக நீ அவனை நிறுத்து. சகரத்தில் அந்த இரண்டாவது தூதன் என்ன சொல்லுகிறான்? நீ ஓடிப்போ. அவன் தன்னுடைய முயற்சியில் ஈடுபட்டு விடக்கூடாது. அந்த நிலத்தை அவன் அளந்துவிடக் கூடாது. நீ ஓடி போய் அவரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், you stop measuring. It was an urgent message to stop the work of measuring. அந்த முதல் தூதன் நேரடியாக இரண்டாம் தூதனிடத்தை அதை சொல்லி இருக்கலாம். இந்த இரண்டாவது தூதன் அந்த முதல் தூதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளை சற்று நேரம் நிறுத்துவே என்று அந்த இரண்டாம் தூதன் முதலாவது தூதனிடத்தில் சொல்லி இருக்கலாம். அவர்கள் இருவரும் பேசி இருக்கலாம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் சகரியா தீர்க்கதரிசி நிமித்தமாக அவரிடமாக அதை சொல்லி இந்த செய்தியை அவரிடத்தில் போய் சொல் என்றார். Why to stop the measuring work of building the walls? Why to stop it? காரணங்களை இங்கு பரலோகம் அந்த இரண்டாவது தூதன் மூலமாக, அந்த சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக முதலாம் தூதனுக்கு அவன் சொல்ல வாஞ்சிக்கின்றார். The first reason, protection. எருசலேமை சுற்றிலும் அதில் வாழக்கூடிய அவருடைய ஜனங்களுக்கு பாதுகாப்புக்காக, அந்நியருடைய கரங்கள் அவர்கள் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக. அந்த முதலாவது தூதன் எதுக்கு போறா? அந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட்டை எடுப்பதற்காக, அந்த பிசிக்கல் அந்த சுவற்றை எழுப்புவதற்காக. ஏன் போறான்? எருசலேமில் வாழக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காக. இரண்டாவது என்ன சொல்லுகின்றது? அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு மாத்திரமே கொடுப்பதற்காக. இந்த முதலாவது தூதனுடைய முயற்சி அதுதான். இஸ் மெஷரிங் தி சிட்டி for the walls to be built around. எதற்காக? பாதுகாப்பு கொடுப்பதற்காக. யாருக்காக? அந்த பட்டணத்திற்குள் இருக்கக்கூடிய தன்னுடைய ஜனத்திற்காக. அந்த பாதுகாப்பு அவன் என்ன சொல்லாமல் சொல்லுகிறான் என்றால், அது அந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக மாத்திரமே. அது எங்களுக்காக மாத்திரம். ஏன்?
நாங்கள் விசேஷமானவர்கள். எங்களுடைய விசேஷ தன்மையை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக பரலோகம் எங்களுக்கு பாராட்டக்கூடிய பாதுகாப்பு, விசேஷ பாதுகாப்பு என்று அவர்கள் பெருமிதப்படக்கூடிய அளவில் தங்களை குறித்தும் தங்கள் மீதாக தேவனுக்கு இருக்கக்கூடிய பாரத்தை குறித்தும் இந்த உலகத்திற்கு சொல்லி அவர்கள் பெருமிதப்படும்படியாக அவன் தன்னுடைய கரத்துல அந்த அளவு நூலை வச்சு அளக்கும்படியாக சென்றான். எவ்வாறு எருசலேம் உயர்ந்து நிற்கும் மதில்கள் இஸ்ரவேலின் பாதுகாப்பாக எழுப்பப்படுகின்றதோ அதே போன்று எப்படி எருசலேம் உயர்ந்து நிற்கும்? It is because of the walls that is built around it. அந்த இஸ்ரவேல் புத்திரரை பாதுகாப்புக்கு செய்வதற்காக கட்டப்படுகின்றது என்பதை சொல்வதற்கு தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு இந்த இரண்டாம் தூதன் பேசுகிறான். Stop it. Stop it. அளக்கக்கூடிய அந்த பணியை நீங்கள் நிறுத்துங்கள். நீங்கள் எந்த சிந்தையோடு இந்த திட்டத்தை மேற்கொள்கின்றீர்களோ அந்த சிந்தையை தேவன் அறிவார். Stop it. தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இந்த சுவற்றை மனிதனுடைய கரங்களில் இருந்து உங்களை காத்துக் கொள்வதற்காக நீங்கள் கட்டுகிறீர்கள். மனித கரங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, உங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு வரக்கூடிய மனிதனுடைய கரங்களில் இருந்து உங்களை நீங்கள் தப்புவித்துக் கொள்வதற்காக என்ன செய்றீங்க? இதை கட்டுகிறீர்கள். எருசலேமில் இருக்கக்கூடியவர்களை மாத்திரமா? அவர்களை தப்புவிப்பதற்காக மாத்திரமா? அவர்களை காப்பதற்காக மாத்திரமா? அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக மாத்திரமா இந்த முயற்சியை நீ மேற்கொள்ளுகின்றாய்? நீ கட்ட வேண்டிய சுவர் இந்த சுவர்கள் அல்ல. It is not the physical wall that you are supposed to build. மனிதனை மனிதனுடைய கரங்களில் இருந்து நீ விடுவிப்பதற்காக அல்ல, பாதுகாப்பதற்காக அல்ல, உன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காகவும் அல்ல. தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களை சுற்றிலும் கெச்சிக்கிற சிங்கமாக தன்னுடைய வலையை தன்னுடைய கரத்தில் வைத்து விரித்து எவனவே விளங்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த சத்ருவாகிய சாத்தானுடைய கரங்களுக்கு உங்களை தப்பிவித்துக் கொள்வதற்காக நீங்கள் மதில்களை கட்ட வேண்டும். எருசலேமிற்குள்ளாக உள்ளவர்களை மாத்திரமல்ல, நீ உன் குறுகிய கண்களால் தேவனுடைய திட்டத்தை பார்க்கின்றாய். உன்னுடைய குறுகிய கண்களால் பார்க்கக்கூடிய இவர்களை மாத்திரமல்ல, நீ காணக்கூடிய எருசலேமின் எல்லையை நான் இப்பொழுது விஸ்தாரப்படுத்தி விட்டேன். It has been expanded. அதனுடைய நீளத்தையும் அகலத்தையும் மாற்றி போட்டு விட்டேன். He explains the exact meaning of blessing given to Abraham. ஆபிரகாமுக்கு என்ன ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தின் அர்த்தத்தை அவர்களுக்கு சொல்லும்படியாக அவர் பிரயாசப்படுகின்றார். சத்ருவாகிய சாத்தானுடைய கரத்தில் இருந்து காக்கப்பட நீ எழுப்பும் மதில்களும்
அதற்குள்ளாக நீ எருசலேம் பட்டணத்தை என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. எல்லாரும் காக்கப்பட வேண்டும். எல்லாரும் காக்கப்படும்படியாக பரலோகம் வாஞ்சிக்கக்கூடிய அந்த நகரத்தை நீ கட்டினோம். தேவனுடைய நகரம் நீ கட்ட நினைக்கிற, நீ சுருக்கி கட்ட நினைக்கின்ற, மனித எல்லைகளுக்குள் உட்பட்ட ஒரு அலங்கத்தை அல்லது மதில்களை நீ கட்ட வேண்டாம். அந்த எருசலேமுக்கு நீ உன் கரங்களில், உன் அளவுகளினால், உன்னுடைய யுக்தியினால் மதில்களை கட்ட முடியாது. ஏனென்றால் அது விஸ்தாரமானது. நீ கட்டுப்படியாக உன்னுடைய கரங்களில் வைத்திருக்கக்கூடிய அந்த அளவு நூல் அதை அளவிடுவதற்கு பத்தாது. நீ கட்டி எழுப்பும்படியாக உன்னுடைய மனதில் திட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மதில்களுடைய உயரம் பத்தாது. ஆகவே என்ன சொல்லுகின்றார் அந்த அதிகாரத்தில் 4வது வசனத்தில், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனிதர்கள் திரளாய் இருக்க போவதினால், Jerusalem, what you are seeing is going to be different. இங்கே கட்டி எழுப்பும்படியாக நீ சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவர்கள், மதில்கள், மனித சிந்தையில, மனிதனுடைய மூளையில, மனிதனுடைய நுட்பத்தில் நீ கட்டக்கூடிய அந்த மதில்கள், நான் அந்த எருசலேம் சுற்றிலும் கட்டப்பட வேண்டும் என்று ஆசிக்கின்ற அந்த திட்டத்திற்கு ஏற்றதாக இல்லை. ஏனென்றால் நீ எருசலேமில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்காக இந்த சுவற்றை எழுப்ப ஆரம்பிக்கின்றாய். 4வது வசனத்தில் என்ன சொல்றாரு, எருசலேமில திரளாய் மனிதர்கள் கூடுவார்கள். திரளாய் மனிதர்களும் மிருக ஜீவன்களும் அங்கு கூட இருப்பதினால் நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். That was not to build the physical wall around. சுற்றிலும் எழுப்பப்பட போகின்ற மனித பிரயாசத்தினால் எழுப்பப்படுகின்ற, மனித திட்டத்தினால் எழுப்பப்பட போகின்ற அந்த மதில்களை அல்ல. மதில்களால் நான் அங்கு காணக்கூடிய எருசலேமில் கூடக்கூடிய ஜனத்திரளை என்ன செய்ய முடியாது, உள்ளடக்க முடியாது. ஆகவே எனக்கு என்ன வேண்டாம், மதில்கள் வேண்டாம். மதில்கள் இல்லாத பட்டணமாக நான் என்ன செய்ய போகின்றேன், இந்த எருசலேமிலே கட்டப் போகின்றேன். மதில் இல்லாத கட்டணமாக, மதில் இல்லாத பட்டணம், மதில் இல்லாத வாசஸ்தலமாக. எருசலேமையும் தேவனையும் நாடி வரக்கூடிய எவரையும் நீங்க கட்டி எழுப்பக்கூடிய அந்த பதில்கள் நிறுத்திவிடக் கூடாது. ஆகவே எல்லைகள் இல்லாத பட்டணத்தை, எவரும் தேவ சமூகத்தை நாடக்கூடிய பட்டணத்தை, எவரும் தேவனுடைய சமூகமாக அந்த எருசலேமை நாடக்கூடிய பட்டணமாக நான் மாற்றுவேன். அது ஒரு வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். அந்த எருசலேம் பட்டணம் எப்படி இருக்கணுமா, அது ஒரு வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். எவரும் அண்டி வரக்கூடிய நிலையில் அது அமையப்பட்டிருக்க வேண்டும். எவரும் வாசம் செய்யக்கூடிய நிலையில் அது அமையப்பட்டிருக்க வேண்டும்.
சடங்காச்சாரத்தினாலும் பாரம்பரிய பழக்கங்களினாலும் ஐதீகத்தினாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய மதில் அற்றதாக அந்த எருசலேம் பட்டணம் இருக்கிறோம். நாங்கள் தான் ஆபிரகாமினுடைய வழி வந்தவர்கள். நாங்கள் இருக்கும் இந்த எருசலேம் எங்கள் வம்சாவளி சொந்தமானது என்று சொல்லாதிருங்கள். இது எங்களுக்கு மாத்திரமே சொந்தமானது என்று பெருமையும் உரிமையும் பாராட்டாதிருங்கள். அப்பேற்பட்ட ஒரு எருசலேமை நான் கட்டவில்லை. அப்பேற்பட்ட எருசலேமை சுற்றிலும் மதில்களை நான் கட்டி எழுப்பவில்லை. நான் கட்டி எழுப்பும் எருசலேம் யார் சொல்றா? தேவன் சொல்லுகிறார். It should be accommodative. It should accommodate as many people as possible. நன்றால் வசனம் என்ன சொல்லுகிறது? சகரியா புத்தகம் 2வது அதிகாரத்தில் திரளான ஜனங்கள் வந்து சேரக்கூடிய வாசஸ்தலமாக நான் அதை பார்க்கின்றேன். வெளிப்படுத்தல் 19:1 என்ன சொல்லுகிறது? யோவானுக்கு பரலோகத்தை அவர் திறந்து காண்பிக்கின்றார். யோவான் பரலோகத்தை திறந்து பார்க்கும் பொழுது அங்கு காண்கின்றான் திரளான ஜனக்கூட்டம். அவர்கள் ஆரவாரம் செய்கிறதை அவன் கேட்டான். திரளான ஜனங்கள் அங்கு கூடியிருப்பதை அவன் தன்னுடைய கண்களால் கண்டான். வெளிப்படுத்தல் 7:9 என சொல்லுகிறது, ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான ஜனக்கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்தவர்களாக அங்கு காணப்பட்டார்கள். கண்ணாடி கடல் அருகிலே கடற்கரை மணலத்தனையாக திரளான ஜனக்கூட்டம் அங்கு வாசம் செய்யும்படியாக வருவார்கள். அதற்கேற்ற நிலையில் இந்த மதில்களை நான் என்ன செய்யணும்? கட்டணும். ஆகவே உன்னுடைய மனித அளவு அது ஒத்துப்போகாது. உன்னுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த மதில் கட்டும் திட்டம் இதற்கு ஒத்து வராது. நீ கட்ட முயற்சிக்கக்கூடிய மதில்கள் இனிமேல் அவசியமில்லை. ஆகவே அவர் தன்னுடைய அந்த கட்டி எழுப்பக்கூடிய மதிலுக்கான திட்டத்தை இப்பொழுது பரலோகம் சொல்லுகின்ற தேவன் சொல்லுகிறார், நானே அதற்கு மதிலாக இருப்பேன். You don't do anything. இன்னாருக்குத்தான் இவர் இன்னாருக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில நீ செயல்படாதே. This is something what I should decide. எப்படிப்பட்ட பதிலாக நான் இருப்பேன்? நானே அவர்களுக்கு பதிலாக இருப்பேன். எப்படிப்பட்ட பதிலாக இருப்பேன்? அக்கினி பதிலாக இருப்பேன். Wall of fire. கற்களினாலான மதில்கள் அல்ல, Wall of fire, அக்கினி மதில்களாக, ஒருவனும் அண்டாத வண்ணம், ஒருவனாலும் நெருங்க முடியாத வண்ணம் அக்கினி பிழம்பாக அவர்களை சுற்றிலும் நான் மதிலாக இருப்பேன். அந்த அக்கினி மதிலுக்கு நடுவில் நான் மகிமையாக இருப்பேன். நீ உன்னுடைய பிசிக்கல் வால் எல்லாம் தூக்கி தூர போட திட்டத்தை. I am going to build a wall. என்ன வால்? A wall of fire. ஒருவனும் உள்ள வர முடியாது. ஒருவனுடைய கரமும் உங்களை தொட முடியாது. இந்த பிசிக்கல் வால்ல நீங்க அஸ்திவாரம் விட்டு அதை எழுப்ப வேண்டும். அதை என்ன செய்ய முடியாது? அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போக முடியாது. Because it has a kind of a foundation. அக்கினி மதில் அப்படி அல்ல. தேவன் எங்கெல்லாம் அந்த அந்த அளவை பெருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் அவர் போகும் பொழுதெல்லாம் அந்த அக்கினி மதில் என்ன செய்யும்? அங்கு அக்கமடேட் பண்ணப்பட வேண்டிய கூட்டத்திற்கேற்ப அது என்ன செய்யும்? இடம் கொடுத்து கொண்டே செல்லும். That is how I am going to deal this matter with. I am going to be
the wall of fire. I will bless them with my presence. இந்த ரெண்டு அனுபவங்களையும் நாம் ஒரு வேதத்தின் பகுதியிலிருந்து பார்க்கின்றோம். நாளையின் புத்தகம் 3வது அதிகாரத்துல இந்த 3 எபிரேய வாலிபர்கள் தேவனுக்காக அவர்கள் கடைசி பரியந்தம் நிற்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்த பொழுது அவர்கள் போடப்பட வேண்டிய அந்த அக்கினி சூளையை 7ஆக மாற்றினான். அதை பத்தி அவங்க பயப்படல, போடப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் அக்கினி மதலாக தேவன் இருந்தார். அவர்கள் மரித்து போனார்களா என்று பார்க்கும்படியாக வந்த அந்த சிறை அதிகாரிகள் மரித்து போனார்கள். It was that powerful. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த எபிரேய வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினுடைய மத்தியில அவர் நெஞ்சாரு, மகிமையாய் கிறிஸ்து அங்கு நின்றார். சுவராகவும் நின்றார், மகிமையாகவும் உள்ளே நின்றார் அவர்களோடு. நான் அக்கினி பதிலாக தேவ மகிமையோடு தங்க கூடிய நகரம், நான் கட்டி எழுப்பக்கூடிய நகரம். யாரெல்லாம் தேவனுடைய தூய பிரசன்னத்தை நாடி வருகின்றார்களோ அவர்கள் எவ்வளவு பேராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நான் வைத்திருக்கக்கூடிய எல்லை, அந்த எல்லை அப்படி விரிச்சுக்கிட்டே போகும். It is not confined to particular people. Bloodline of Abraham. It is meant for Christ's shed bloodlines. ஆபிரகாமினுடைய இரத்த வழி வரக்கூடிய மக்களுக்கு மாத்திரமல்ல, அந்த கல்வாரியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தின்றார் அல்லவா, அந்த ரத்தத்தை ஏற்று அவருடைய தூய பாதத்தின் அண்டை வரக்கூடிய எல்லாருக்கும். ஆபிரகாம் சொன்னார், அவரு கரெக்டா சொன்னார், உன்னுடைய எல்லையை பெருக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன்? உனக்குள் இந்த உலக அனைத்தையும். உதாரணம் என்ன சொன்னாரு? I will bless you and your offsprings, hair. உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? உன்னுடைய சந்ததின்னு நான் சொல்றது உன்னுடைய பிளட் லைன்ல உள்ள மாத்திரமல்ல. It is not confined within your blood group of people. ரொம்ப அழகா சொல்றாரு, உன் மூலமாக உலகம் அனைத்தையும். He has extended the salvation to all. தேவன் ஆபிரகாமுக்கு பாராட்டிய அந்த 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 அருமையான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமோடு அவனுடைய சொந்தத்தில் வரக்கூடிய ரத்தத்தில் இருந்து புறப்படக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல. வேதத்தில் எருசலேம் நகரம் என்று, தேவனுடைய நகரம் என்று அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். Jerusalem is called the city of God in several Bible verses. சங்கீதம் 48:1 அழகா சொல்றார், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும். அவர் அந்த அந்த தேவனுடைய நகரத்துல, இந்த சிட்டி ஆஃப் காட். 3:2 என்ன சொல்லுகிறது? சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். God has selected Jerusalem for himself. ஏசாயா 45:13 நான் சைரஸை வைத்து பெருசிய அந்த ராஜாவை நான் எழுப்புவேன், அவன் என் நகரத்தை கட்டி என் சிறைக்குட்பட்ட ஜனங்களை அவன் கூட்டிச் சேர்ப்பான். God calls Jerusalem my city. The physical Jerusalem.
தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் மேலாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இங்கு தேவன் என்ன சொல்லுகின்றார்? ஏசாயா மூலமாக அந்த சைரஸ் அரசனுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது அவனை கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக மீட்டெடுக்க போகின்ற எருசலேமை குறித்து அவர் பேசுகின்றார். பாவத்திலிருந்து தேவனுடைய சமூகத்தில் மீட்டெடுக்கப்பட வேண்டியவர்களை குறித்து அங்கு அவர் பேசுகின்றார். அவர்களுக்காக கட்டப்பட போகின்ற அந்த எருசலேமையும் அதை சுற்றி கட்டப்படுகின்ற அந்த பதில்களையும் குறித்து அவர் பேசுகின்றார். இங்கே ஏசாயா கூறுவது கிறிஸ்துவையும் அவருடைய இரத்தத்தின் மூலமாக மீட்டெடுக்கப்பட போகின்ற பாவியலாகிய உங்களையும் என்னையும் குறித்து அவர் பேசுகின்றார். நான் நீதியின்படி அவனை எழுப்புவேன், அவன் வழிகளை நான் செம்மைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டுவான். அந்த நகரத்திற்குத்தான், எல்லோரும் கூடக்கூடிய அந்த நகரத்திற்குத்தான், எல்லாருக்குமாக தேவன் பாராட்டக்கூடிய அந்த நகரத்திற்குத்தான், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு தேவன் என்ன சொல்கிறார்? நான் மதிலாக இருப்பேன், நான் அக்கினி மதிலாக இருப்பேன், அதன் நடுவில் என்னுடைய மகிமை தங்குபடியாக நான் அவர்களோடு இருப்பேன். தாத்தா இதை அப்படியே மாற்றி போட்டுறான். தாத்தா இப்போது கிறிஸ்துவ உலகத்தில் என்னத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார் என்றால், அந்த மத்திய கிழக்கு தேசத்தில் காணப்படுகின்ற எருசலேமை, பிசிக்கல் ஜெருசலேமை பற்றி அவன் ரொம்ப பாரம் உள்ளவனாக, இன்றைக்கு அதற்காக போர்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு எருசலேம் பட்டணம் வேணும்னு. தேவனுக்கு பிரியமானவர்களே, எருசலேம் பட்டணம் அதுவல்ல. வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 21:2, it is talking about Jerusalem, but new Jerusalem. புதிய ஜெருசலம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து, புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். It is not the Jerusalem what we see here in our days. தேவன் நமக்காக கட்டி எழுப்பப்பட போகின்ற அந்த ஜெருசலம், மதில்களற்ற ஜெருசலம், தேவன் தாமே தன்னை அக்கினி மதில்களாக வைத்து நம்மை பாதுகாக்கப் போகின்ற ஜெருசலம், அவருடைய பிரசனம் தங்கிய ஜெருசலம், நியூ ஜெருசலம். எங்கிருந்து வருகிறது? இங்கு நாம் காணக்கூடிய அந்த நம்முடைய மேப்ல காணக்கூடிய அந்த எருசலேம் அல்ல. It is something that is going to come down from heaven, come down from God himself. அதற்காக நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சாத்தான் டைரக்ஷன் அப்படியே மாத்தி விட்டுட்டான். அந்த எருசலேம், அதற்காக சண்டையும் போராட்டமும், வார்ஸ் ஆஃப்டர் வார்ஸ், ரைட் ஃப்ரம் த பிகினிங் டவுன் த்ரூ தி ஏஜஸ். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த எருசலேமை தேவன் கட்டுப்படியாக ஆசித்தார், எந்த எருசலேமில் நீங்களும் நானும் காணப்படும்படியாக ஆசித்தார் என்றால், அவர் மதிலாக, அக்கினி மதிலாக நிற்கப் போகின்ற அந்த எருசலேம், பரத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த எருசலேம், தேவனுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய எருசலேம், அந்த எருசலேமிற்கு தகுதி உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றார். அதற்கு நாம் ஆயத்தப்படுவதை விட்டு இந்த பிசிக்கல் ஜெருசலேமுக்காக நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற வேண்டிய பாதுகாப்பு, பிசிக்கலா அந்த சுவர் கட்டப்படுவது போன்ற பாதுகாப்பை நாம் தேவனுடைய காரத்திலே பாதத்திலே வேண்டிக் கொண்டவர்களாக காணப்படுகின்றோம். நாம் இந்த எருசலேமுக்காக போராடி கொண்டிருந்தோம் என்றால் அந்த எருசலேமை விட்டுருவோம். அந்த எருசலேம் தான் அக்கினி மதில்களை கொண்ட எருசலேம், அந்த எருசலேம் தான் தேவனுடைய சமூகத்தை உள்ளடக்கிய எருசலேம், அந்த எருசலேமில் தான் நீங்களும் நானும்
not as the bloodline of Abraham. You and me are going to be treated as God's children in the bloodline of shed bloodline of Jesus Christ himself. அந்த எருசலேம் சீக்கிரமாக இறங்க போகின்றது. அந்த எருசலேமிற்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்ளாக. ஆமென். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் எங்களுக்கு பாராட்டிய சத்தியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த சத்தியத்தின் வாயிலாக தேவரீர் அநேக உள்ளங்களில் பேசியமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வரப்போகிற அந்த புதிய எருசலேமிற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுவோம். சத்ருவாகிய சாத்தான் எந்த நிலையில் எங்களை சந்தித்து எந்த நிலையில் எங்களை வஞ்சிக்கும்படியாக காத்திருந்தாலும் அவனை வென்று ஜீவிக்கக்கூடிய பலத்தை சத்தியத்தின் மூலமாக பெற்றவர்களாக நாம் கடந்து செல்லவும் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக உடைய பாத்திர போடுக்கொண்டோம். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தரலாம். சீக்கிரமாக சம்பவிக்கப் போகிறதான் அந்த வருகை நாளிலே ஏதோ பேருக்காக காத்திருந்தும் இவருடைய ரட்சிப்பிலை களிக்கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நீங்களும் நாங்களும் ஒவ்வொருவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தரலாம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே. ஆமென். அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் அவனையோரோடும் விசேஷமாக சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.